வணக்கம். வெல்கம் டு ருசிக்க ரசிக்க. இப்போ நான் ஒரு நார்த் இந்தியன் சப்ஜி ஒன்று பண்ண போகிறேன். இது சப்பாத்திக்கு, நான், ரொட்டி இதுக்கெல்லாம் சொட்டுண்டு சாப்பிட்லாம். அதை எப்படி செய்யறதுங்கிறத போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நாம் அந்த சோயா சப்ஜி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நான் ஒரு பேன் வச்சுட்டுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இதெல்லாம் போடு. இது ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் சீக்கிரம் செய்யலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா சீக்கிரமாக செய்யலாம். சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்தியான சப்ஜியும் கூட இது. இப்போ நான் ஆயில் விட்டுருக்கேன். நல்லா காயட்டும். இதில் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிப்பத்திரி, அந்த நட்சத்திர சோம்பு, பெரிய ஏலக்காய், இந்த சோம்பு 2 இது நல்லா இப்போ பொரிஞ்செடுத்து இப்போ வெங்காயம் போடுவோம். வெங்காயம் நல்லா வதகணும். இதுக்கெல்லாம் வதக்கினாதான் நல்ல டேஸ்ட் வரும். இந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு போகணும் நமக்கு. அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு விழுது போடலாம். நல்லா வதகுது பாருங்க. இப்போ நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு விழுத போடணும். நான் ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு 2யும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட போகிறேன். 2 ஸ்பூன் இருக்குது. அது அரைச்சது 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகணும் நமக்கு. அந்த ஸ்மெல்லு போக வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வதக்கணும். இது இஞ்சி பூண்டு போட்ட உடனே என்ன ஆகும்னு கேட்டேன்னா, இதில் அடியில் பிடிச்சி போயிடும். அதுக்காக சிம்மில் வச்சுட்டு நம்ம மெதுவாக கலரிண்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது உங்களுக்கு. இப்படி கொஞ்சம் நாழி விடணும். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து கலகணும். இல்லைன்னா அடியில் பிடிச்சி போயிடும் அது உங்களுக்கு. ஒட்டாம வருது பாருங்க. இப்ப நல்லா ஒட்டாம வந்ததுனாலே அது நல்லா வெந்து போயிடுத்துன்னு அர்த்தம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஆயிடுத்து, வெந்து போயிடுத்துன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்ப நம்ம இதுல தக்காளி போடணும். தக்காளி நான் 4 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இவ்வளவு பெருசுதான் இருந்தது. ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு தக்காளி இருந்தது. அதில் 4 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். நல்ல புளிக்கிற தக்காளி தான் எடுத்துட்டுருக்கேன். அதை பொடியாக வெட்டியிருக்கேன் நான்.
இப்போ நம்ம அடுப்பை பெருசாக வச்சுருவோம். கொஞ்சம் நன்னா இந்த தக்காளி நன்னா வேகணும். இப்போ நன்னா வதகணும். சுருள வதகினோடனே ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது வதகிறதுக்கு. உங்களுக்கு நன்னா வதகினாதான் அப்போ நம்ம மற்ற மசாலாலாம் போடலாம். உங்களுக்கு இது வந்து நான் நார்த் இந்தியாவில் இருந்தபோது பண்ணுறது இது அடிக்கடி. இப்போ இங்கே வந்தோடனே இந்த சப்பாத்திலாம் பண்ணுறோம் இங்கே, அதனால இங்கேயும் வந்து நான் பண்ணின்னு இருக்கேன். இது நான் இதில் மகாராஷ்டிராலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இது நன்னா இருக்கும் அங்கெல்லாம். இந்த ஜிம்முக்கு போயிட்டு வந்தான்னாக்க இந்த சோயா சாப்பிட்ணும்பா, அதுக்காக நான் பண்ணி கொடுப்பேன் குழந்தைகளுக்கு. இப்போ நன்னா வேகுது பாருங்க, அதுபடி வேகட்டும். கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் வதக்கணும். அப்போ தான் அந்த பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, இதோட காவல்லாம் அந்த தக்காளி, வெங்காயம் இதிலெல்லாம் போய் இறங்கும் உங்களுக்கு. நன்னா அதோட சேகும் போய் மசாலாவோட. நல்லா சேகும் போது நல்ல ஸ்மெல்லு வந்து நன்னா அதோட டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்ச நாள் மூடி வச்சாக்க நன்னா வேகும் சீக்கிரம். மூடி வைக்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகுதோ அப்பதான் அது நன்னா இருக்கும். பொடியாக வெட்டிங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்ல பொடியாக வெட்டின்றாதான் உங்களுக்கு நல்ல ருசி கொடுக்கும். ஒன்றா சேகும் அதோட சேர்ந்து. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் ஒன்றா போட்டு அது ஒரு 10 நிமிஷம் நமக்கு கொதிக்கணும். அதுக்காக இப்போ எல்லா மசாலாவும் போடுறேன். என்னென்ன போடணுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இது வந்து மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது காஷ்மீர் சில்லி நல்ல 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் போட்டுருக்கேன். 1.25 ஸ்பூன் போட்டுருக்கேன் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், உரப்பாக இருக்கும். அதனால இது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுங்க போகும். ஏன்னா ரொம்ப காரமாக போயிடுத்துன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். அதனால காஷ்மீர் சில்லி கலருக்காக போட்டிருக்கோம், இது காரத்துக்காக போட்டிருக்கேன். இது தனியா பவுடர். இது வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். தனியா பவுடரை நிறையா போட்டுறாதீங்க. ஏன்னா தனியா பவுடர் வாசனை மட்டும்தான் அடிக்கும் அந்த சப்ஜியில் உங்களுக்கு. அதனால தனியா பொடியும் 1.25 ஸ்பூன் போட்டுட்டா போகும் உங்களுக்கு. அது ரொம்ப தூக்கி கொடுத்துரும் தனியா பொடி நமக்கு. அதாவது கொத்தமல்லி விதை இருக்குன்னா அந்த பொடி அது. இது ஜீரா பொடி. இது நான் வந்து இந்த ஸ்பூனால தான் போட்டிருக்கேன் பாருங்க. 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனால 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து சோம்பு பொடி. இது உங்களுக்கு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலருவோம்.
பார்த்தெல்லாம் நன்னா வந்துடுது பாருங்க. இதுவே ஒரு சப்ஜி ஆகிடுது நம்மளுக்கு. இப்படியே கூட சாப்பிட்டுடலாம், அப்படியே இருக்கு. இப்போ நான் வந்து கரம் மசாலா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நான் வந்து இதே ஒரு ஸ்பூன் இருக்கு பற்றியெல்லாம், இது ஒரு ஸ்பூன். இதால் நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். வேணுன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் நீங்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு கவிச்சு கொடுத்துன்னு எடுக்க முடியாது. நான் என்னென்ன சோயாவில் வந்து உப்பு போட்டு வெந்நீரை வச்சு நான் ஊற வச்சுருக்கேன். அதை 2 hours போல் ஊற வச்சுருக்கேன் உப்பில். அதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் உப்பு பிடிக்கணும் சோயாவில் உங்களுக்கு. அதுக்காக நான் வந்து அப்படி போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் 1.5 ஸ்பூன் போட்டுட்டா போகும் உங்களுக்கு. அதுக்கு மேலே வேண்டாம். 1.5 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா கலரி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், தண்ணி விட்டுடணும். இதில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். நான் இந்த கிளாஸால் என்ன இந்த சோயாவையும் போட்டு வேக வைக்கணுமோன்னு கொஞ்சம் அதுக்காக விட்டுருக்கேன். 2 கிளாஸும் கொஞ்சமும் விட்டுருக்கேன் நான். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. 2 கொதி வந்த உடனே என்ன பண்ணணும், நாம் சோயாவை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு போட்டு மூடி வச்சோம்னாக்க அது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா தலை கொதிச்சாதான் உங்களுக்கு இதோடைய ரசம் ஃபுல்லாக அந்த இது சோயாவில் இறங்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதை இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதித்த பிறகு என்ன பண்ணணும், நம்ம சோயாவை எடுத்து போடணும் புழிஞ்சு. இது கொதிக்கட்டும். இப்போ நன்னா கொதிக்குது பாருங்க. நல்லா கொதிச்சுதா? இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் 10 நிமிஷம் போல் கொதிச்சுது. கொதித்த உடனே இப்போ என்ன பண்ணணும், நம்ம சோயாவை போடணும். இதில் நான் வந்து ஒரு 200 கிராம் போல் சோயா வாங்கினேன். இது கடையில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதை நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இதை என்ன பண்ணினேன், இதுதான் சோயா உங்களுக்கு கடையில் கிடைக்கிறது. உங்களுக்கு எப்படின்னுட்டு சோயான்னு கேட்டதுனால தகுவா. இதை வாங்கி நான் என்ன பண்ணினேன், ஒரு 200 கிராம் போல் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பை இப்படி தூவிட்டு அதில் ஃபுல்லாக வெந்நீரை விட்டு இப்படி வச்சுருந்தேன். இது ஊறி இருக்குது. இப்போ இவ்வளோ ஆயிடுத்து, கொஞ்சம் குறைஞ்சி கொடுத்து தண்ணி. இது இழுத்துனுத்து அப்படியே. இது உள்ளே வந்து ஜலம் இருக்கும் அப்படியே தண்ணி. அதை என்ன பண்ணணும் நாம் அப்படின்னா, இப்படி புழியணும் கையால். இப்படி புழிஞ்சல்னா வருது பாருங்க. புழிஞ்சு என்ன பண்ணணும், இதில் போடணும். நல்லா புழியணும் கையால். நல்லா புழியணும். புழிஞ்சாதான் இதில் உள்ள நல்ல தண்ணியாக விட்டு வெந்நீரை வச்சு கொதிக்க விட்டு விடுங்க. அதாவது 2 மணி நேரம் அது ஊறணும் உங்களுக்கு. ஊறினா தான் குழந்தைகள் நல்லா சாப்பிடுவா கடிச்சு. இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 சோயாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்படி புழிஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இது வரணும் இல்லையா, உங்களுக்கு விழுது வரணும். சப்ஜியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அந்த சப்பாத்தி அப்படி வச்சுட்டு சாப்பிடுவா இல்லையா, அந்த சப்பாத்தியை சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் 10 எடுத்து போட்டுருக்கேன். அந்த பாருங்க எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. இதில் நல்லா புழியணும். நான் வந்து நிறையா நாழி ஊற வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் சாப்பிட்றதுக்காக, இல்லைன்னா சவுக்குங்க அது. அதுக்காக நல்லா ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதை வந்து இந்த சப்ஜியோட இது சாகம் பூரா இதில் இறங்கணும் உங்களுக்கு. சோயாவில் கொதிக்கணும். உங்களுக்கு ஜலம் எவ்வளோ வேணுமோ, தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுங்க நீங்கள். சில பேருக்கு கெட்டியாக பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும்பா. அதனால் உங்களுக்கு ஜூஸு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துங்க நீங்கள்.
அப்படி ஜலம் விடணும் போல் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வெந்நீர் விட்டுங்க, பச்சை தண்ணியை விடாதீங்க, வெந்நீரை தான் விடணும். உங்களுக்கு சூடு பண்ணி அந்த சூடு தண்ணியை தான் விடணும். இப்போ இது அப்படியே நன்னா அந்த உள்ள ஃபுல்லாக அந்த ஜூஸ் ஃபுல்லாக இந்த சோயாவில் இறங்கணும். உங்களுக்கு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு 10-15 நிமிஷத்துக்கு மேலேயே கொதிக்கணும். கொதிக்க தான் உங்களுக்கு சப்ஜி நல்ல டேஸ்ட் வரும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். மூடி வைப்போம் நம்ம. இப்போ இதை திறந்து பார்ப்போம். 15 நிமிஷம் போல் ஆகிடுது. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா கொதிச்சு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி சுண்டி போயிடுத்து பற்றியில் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுத்து. இந்த சோயா எப்படி சேப் ஆகிடுது பாருங்க. இதை சப்ஜி ஃபுல்லாக இறங்கி எடுத்து. இப்போ உங்களுக்கு இதில் நல்ல ருசி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தேன்னாக்கா இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த சோயாலேருந்து ஒரு 4-5 எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா இதோட கலக்கிறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் விழுது வரும், டேஸ்ட்டுக்காக, விழுது வர்றதுக்காக. அப்படி ஏன்னா இதை மட்டும் எல்லாரும் சாப்பிடணுன்னா சாப்பிட மாட்டேன். அதோட சேர்ந்ததுன்னு வச்சுங்க, குழந்தைகள் இந்த சோயா இதை சாப்பிடலைன்னா கூட குழந்தைகள் நாம் அதில் அரைச்சி போட்டுட்டோம், அதை சாப்பிட்டுட்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நமக்கும். அதனால் நீங்கள் அவளை சாப்பிட்லையான்னு கேட்க வேண்டாம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 10 எடுத்து அரைச்சி வச்சு தான் அதை போட போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். அது இப்படி தான் இருக்கும். இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சது இப்படி இருக்கும். இதை நான் இப்போ போட போகிறேன். எப்படி வருது பாருங்க, ஒரு தாப்பில் சேர்ந்துடுத்து பாருங்க. அதில் இருந்த கொஞ்சம் ஜலம் இருந்ததுன்னா அதுவும் அதோட சேர்ந்துடுத்து. இப்போ சோயாவும் நல்லா சேர்ந்துடுத்து பாருங்க. இது அப்படியே சப்பாத்திக்கு தொட்டுட்டோன்னா அவ்வளவு நன்னா இருக்கும். தோசைக்கும் தொட்டுண்டு பார்த்துருக்கேன் நான் ஒரு நாள், நன்னா இருந்ததுக்கு. தோசை பண்ணின போது ஒரேவா தொட்டுண்டு சாப்பிட்டு பார்ப்போன்னு பார்த்தேன், நன்னா இருந்தது. தோசைக்கு நன்னா இருந்தது பார்த்தேன் நான். அதாவது வெங்காய சட்னிலாம் இருக்கும் பார்த்தியில, அதே மாதிரி இது அப்படியே விழுது மட்டும் இருந்தது. எடுத்து போண்டதுக்கு நன்னா இருந்தது. இப்போ இதில் கொத்தமல்லியை தூவிடுவோம் நம்ம. இப்போ சப்ஜி எல்லாம் ஆயிடுத்து நமக்கு. அதையும் போட்டு கலரியாச்சு எல்லாம் இதுன்னு வச்சு. இப்போ கொத்தமல்லியை நன்னா நிறையா போட்டு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். சோயா ஆயிடுத்து, நல்ல வாசனை வருது பாருங்க. இந்த ராசமல் எல்லாம் போயிடுத்து. இந்த பச்சை வாசனை இருந்தது பற்றியெல்லாம் அதெல்லாம் போயிடுத்து. இப்போ சோயாவுடைய வாசனை மட்டும் அடிக்குது பாருங்க. இதுதான் சப்ஜி. இப்போ சாயந்தரம் வாழ்க்கை மத்தியானம் நீங்கள் பண்ணி வச்சுரும்போது நன்னா ஊறின்னு இருக்கணும். 2 மணி நேரமாவது இந்த சோயா இந்த சப்ஜியோடு சேர்ந்து ஊறணும். அவள் வரும்போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு 2 சப்பாத்தியை வச்சு இதையும் கொடுத்தோன்னா ஒரு கப்பில் தயிரையும் கொடுத்துருங்க, நன்னா சாப்பிடுவா அவள். இந்த பாருங்க எப்படி வருது பாருங்க. ஆளுக்கு ஒரு கப்பில் கொடுத்துடலாம். இதுதான் சோயா சப்ஜி. நான் இப்போ சோயா சப்ஜி எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு செய்து காமிச்சேன். அதே போலயே நீங்களும் செய்து பாருங்க. அது எப்படி இருந்ததுன்னுட்டு கமெண்ட்டில் போடுங்க. என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ உடனே தெரியணுன்னாக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.